வணக்கம். நான் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா படத்தோட இயக்குனர் ராஜ் கண்ணாயிரம். இந்த படம் ஆரம்பித்த விதம் எப்படின்னா, நான் ஒரு டீம் ஒர்க்காக தான் பண்ணேன் இந்த படத்தை. நான் இந்த படத்தை நடிச்ச ஹீரோ, ப்ரொடியூசர் மேடம், நடித்த எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுங்க. ஒரு டீம் ஒர்க்காக தான் பண்ணோம். ஏன்னா நானும் 10 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனை. அதுக்கு எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தது யாருன்னா, என்னுடைய அம்மாவும் என்னுடைய மனைவியும் தான். உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெம்பு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணேன். டீம் ஃபார்ம் பண்ண பிறகு இந்த ஒரு கதை, ஏற்கனவே நான் ஒரு கதை வச்சுருந்தேன். அது செட் ஆகாமல் இந்த கதைக்கு வந்து ரெடி பண்ணது யாருன்னா சுந்தர் மகஸ்ரீ ஹீரோ. அவர் தான் இந்த படத்தின் கதையே. அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஸோ அவரை வச்சு அவர் சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த கதையை நாங்கள் என்ன பண்ணோம், செந்தில் சார்கிட்ட போய் சொன்னோம். இந்த எம்எல்ஏ கேரக்டருக்கு செந்தில் சார் நல்லா இருப்பாருன்னு சொல்லிட்டு செந்தில் சார்கிட்ட போய் சொன்னோம். அவர் கேட்டவுடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே தேதியை கொடுத்தாரு. அவர் கொடுத்த அன்னைக்கே நாங்கள் எல்லா ஆர்டிஸ்டையும் ரெடி பண்ணி ஷூட்டிங் ஆரம்பித்தோம். இன்னைக்கு படம் ஆடியோ லான்ச் நடக்குது. நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நகைச்சுவை நடிகர் செந்தில் அண்ணன் நடிச்சிருக்காரு. ஆமாம். அவருக்கு அப்படி ஒரு கெட்டப் எப்படி கொடுக்கணும்? அது எப்படின்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் கதையை ரெடி பண்ணுறப்ப இந்த அருணாச்சலம் எம்எல்ஏ ஒரு நல்ல காமெடியான கேரக்டர் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணோம். இந்த கதையை ரெடி பண்ணுறப்ப இந்த எம்எல்ஏ கேரக்டர், அருணாச்சலம் எம்எல்ஏ கேரக்டர் யாரை ரெடி பண்ணான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒவ்வொருத்தரையாக கேட்டுட்டு இருந்தோம். இதில் முக்கியமான ஆள் யாருன்னா பாபு அண்ணன் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இந்த படத்துக்கே மெயின் சொல்லலாம். அவரை வச்சு தான் அவர் சொன்னாப்ல, அண்ணன் செந்தில் அண்ணா கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ அவரை வச்சு தான் லக்ஷ்மணனை ரெடி பண்ணி நாங்கள் செந்தில் சார்கிட்ட போய் கதையாக சொன்னோம். அவர் கதையை கேட்டவுடனே ரொம்ப பிடிச்சி போயிட்டு நான் உடனே பண்ணுறேன்னு சொல்லிட்டு டேட்டையும் கொடுத்தாரு. அவர் கொடுத்த டேட்டுக்கு அவர் மேக்ஸிமம் 2 வீக் கொடுத்தாரு. அந்த 2 வாரத்துலேயே அவருக்கு போர்ஷனை முடிச்சு அவர் அமுச்சு விட்டோம். இன்னைக்கு படம் ஆடியோ லான்ச்சு. ஜனங்க எல்லாரும் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். குட்டிமா தமிழ் சேனலுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. இந்த படம் வந்து முழுக்க காமெடி திரைப்படம். இந்த படத்தில் மெயின் லீடாக செந்தில் சார் பண்ணியிருக்கேன், எம்எல்ஏ கேரக்டர். இந்த படத்தில் வந்து நான் ஒரு ஜோசியர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதில் முழுக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தது சுந்தர் மகாஸ்ரீ, டைரக்டர் ராஜகண்ணாயிரம். அவங்க 2 பேரும் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க படத்தில். அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் சொல்லலாம். ஏன்னா எல்லாம் நெருப்பு மாதிரி வேலை செஞ்சாங்க அந்த படத்தில். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய திறமையெல்லாம் பார்க்கும்போது நம்மலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்ம கேமரா மூடி தான் நின்று நடிக்கிறோம். இந்த வெயில்லையும் மழையிலையும் நின்று பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க. படம் வந்து வேறு லெவலுங்க. இப்போ காமெடி படம் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இது பயங்கர காமெடியாக இருக்கும் படத்தில். இப்போ என்னை பார்க்குறதுக்கும் என்ன ஒரு திரையில் பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். சில மேக்னிஸ் எல்லாம் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறேன் செந்தில் சார் கூட. நிறைய சீன்ஸ்லாம் செந்தில் சார் எனக்கு எடுத்து கொடுத்தாரு. அதே மாதிரி டைரக்டர் ராஜகண்ணாயிரம், சுந்தர் மகாஸ்ரீ ஹீரோ, இவங்களாம் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த படத்தில். நல்லா நடிச்சிருக்குன்றத நான் சொல்கிறத விட ஜோசியர் கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் படத்தில். ஆமாம், ஜோசியர் கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். ஜோசியத்தை பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஏதோ தெரிஞ்சதை வச்சு நான் அந்த படத்தில் கொஞ்சம் நடிச்சிருக்கிறேன். படம் வந்து முழுக்க காமெடியாக இருக்கும். எல்லாரும் திரையில் வந்து பாருங்கள். இந்த பாபு வந்து எந்த அளவுக்கு காமெடி பண்ணியிருக்காருன்னு. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, எல்லாம் என்னுடைய பிளெஸிங் தான் சார். நன்றி, வணக்கம். நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் விஜயராம். வாங்கண்ணா வணக்கண்ணா இந்த திரைப்படத்தில் வந்து நான் செந்தில் சாருக்கு வந்து மச்சான் கேரக்டர் நடிச்சிருக்கேன். இதில் வந்து எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த சுந்தர் சார், டைரக்டர் ராஜ்கண்ணன் சார், ப்ரொடியூசர் வந்து லட்சுமணன் சார், இவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைன்னு சொல்லிட்டு எல்லா வல்ல இறைவன்கிட்ட வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது படம். எல்லாரும் வாங்க, வந்து பாருங்க. நன்றி, வணக்கம். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. படம் வந்து இது எங்களோட முதல் படம். இவங்க 2 பேரும் எனக்கு நண்பர்களாக நடிச்சிருக்காங்க. என்னை விட இவங்க நல்லாவே நடிச்சிருக்காங்க காமெடியில். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து காமெடி இருக்கிறது இல்லை. அதனால் அடுத்த தமிழ் சினிமா பில்லர்ஸாக இவங்களை நான் பார்க்குறேன். உண்மை சார். அப்புறம் வந்து ராஜ் கண்ணாயிரம் என்னை வச்சு ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவருக்கு எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. ப்ரொடியூசர் வந்து 2 பேர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூபருக்கும் ஒரு எம்எல்ஏக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மோதல். அதில் வந்து யூடியூபர் ஜெயிச்சானா எம்எல்ஏ ஜெயிச்சாரான்றதான் லைனு. ஒரு ஃபன்னான ஒரு ஜாலியான ஒரு கதை, ஒரு நாளில் நடக்கிற கதை. காலையில் ஆரம்பித்து சாயந்தரத்துக்குள்ளே 1 டே கான்செப்ட். ஃபுல் ஜாலி தான், என்டர்டைன்மெண்ட் தான். கடைசியில் ஒரு சின்ன மெசேஜ் இருக்கும். கதையெல்லாம் எழுதுறது தான். நிறைய கதைகள் இருக்குது, அதில் ஒரு கதை. இந்த கதை அவங்களுக்கு பிடிச்சி போனதுனால நானும் டேரக்டர் சேர்ந்து பண்ணோம். அவ்வளோதான்.
நீங்க எழுதுன கதை அவருக்கு பிடிச்சிருக்கு, அவருக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அதனால சேர்ந்து சேர்ந்து பண்ணியாச்சு. வேற இந்த படத்தை வேற ஹீரோயினை பத்தி என்ன சொல்றேன்? ஹீரோயின்லாம் வந்து தங்கமானவங்க, அவங்க நமக்கு கிடைச்சாங்க, கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. ரொமான்ஸ்லாம் இல்லை படத்தில், காமெடி படம், கெமிஸ்ட்ரி எதுவுமே இல்லை, காமெடி படம் இது. ஆனால் அவங்க வந்தாங்க, நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் மணிதேவ். நான் இந்த படத்தில் 2 வில்லன் டீம் இருக்குது. அதில் ஒரு வில்லன் டீம் ஹெட்டாக பண்ணியிருக்கேன். சரி, இந்த படத்தில் நாங்கள் முதல் படம் தான் இந்த படம். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த சுந்தர் மகர்ஷி சாருக்கும், டைரக்டர் ராஜ்கநாயகத்துக்கும், ப்ரொடியூசர் லக்ஷ்மண் சாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை சின்ன ரோல் பண்ணியிருந்தாலும் இது மூலிமா எங்களுக்கு சில வாய்ப்புகள், நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வடபள்ளியில் பல அடையாளங்களை ஒன்று தான் நம்ம இந்த கமலா சினிமாஸ். இந்த கமலா சினிமாஸில் எங்களோட பேனரும் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் மிகப்பெரிய ஆர்ப்பரிப்பாகவும் இருக்குது. இந்த தேட்டரில் வந்து இந்த படத்தோட இசை வெளியீட்டுலாகவும் ட்ரெய்லர் வெளியீட்டுலாகவும் இன்னைக்கு நடக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இந்த படம் தான் அடையாளம். ஸோ இதை வச்சு தான் நாங்கள் இது பண்ணுறோம். நீங்கள் தான் நேர்கள் தான் எங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த படத்தில் செந்தில் சார் வந்து கதை நாயகனாக பண்ணியிருக்காரு. நகைச்சுவை மற்றும் வில்லனிஸ்டில் பின்னி படலை எடுத்திருக்காரு. அவர் கூட நமக்கு சில சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை எதிர்பார்த்து நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மிகப்பெரிய டீமே இருக்குது. செந்தில் சாரை முதலீடாக வச்சு ஒரு பெரிய டீமே இங்கே இருக்குது. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நேர்காணல் நீங்கள் தான் வாய்ப்பு கொடுக்கணும். நன்றி, வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். இந்த நாள் மிகப்பெரிய ரொம்ப சந்தோஷமான இன்றைய தினத்தில் வாங்கண்ணா வணக்கண்ணா ஆடியோ லான்ச் கமலா தேட்டரில் இன்றைக்கு நடைபெறுகிறது. இந்த வாங்கண்ணா வணக்கண்ணா படத்தில் எனக்கு சுந்தர் சார், ஹீரோ சுந்தர் சார் எனக்கு பைத்தியக்கார ரோலு எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. அவருக்கு மிகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து சொல்லணும்னா, செந்தில் சார் கூட நான் வந்து நடிப்பேன்னு நடிப்பேன்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கல. ஆனால் வந்து அவர் கூட நடிக்கவும் முடியல. இந்த படத்தில் அவரை பார்த்து போஸ்டரில் பார்த்து டைலாக் பேசுகிற மாதிரி வந்திருக்கு. அந்த பைத்தியக்கார ரோலில் நான் ஏதோ எனக்கு முடிஞ்ச இதுவே நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாம் இதை பார்க்கணுன்ட்டு நான் நிச்சயம் நம்புகிறேன். நீங்கள் பார்ப்பீங்கன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாள் மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே வாங்கண்ணா வணக்கம்னால இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ சுந்தர் சார் அவர்களுக்கு மிகவும் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். மற்றும் டைரக்டர் ராஜ்கநாயகர் சாருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அப்புறம் ப்ரொடியூசர் லக்ஷ்மணன் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். எனக்கு இந்த வாங்கண்ணா வணக்கனால இந்த ரோல் கிடைச்சதுக்கு ரொம்ப கடவுளுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய காமெடியாக வந்திருக்கு. நல்லா ஓடணுன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். வாங்கண்ண வணக்கங்கண்ண தமிழ் நகைச்சுவை திரைப்படம். என்னுடைய நண்பர் லக்ஷ்மணன் அவர்கள் தயாரிப்பாளராக உள்ளார். இந்த படத்தில் எனக்கும் சிறிய வேடம் கொடுத்திருக்கிறார்கள். நான் செந்தில் அவருடைய கட்சியில் தலைவராக நான் நடித்திருக்கிறேன். இந்த படம் முழுக்க ஒரு நகைச்சுவை திரைப்படம். இந்த படத்தில் அவர் எம்எல்ஏவாக நடித்திருக்கிறார். இந்த படத்தினுடைய கதைன்னு பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏவுக்கும் யூடியூப் நடத்துபவர்களுக்கும் இடையே நடக்கும் ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை எப்படி நகைச்சுவையாக சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லா நடித்திருக்கிறார்கள். செந்தில் அவர்கள் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அதே கதாநாயகன் சுந்தர் மகஸ்ரீ நடித்திருக்கிறார். ஹீரோயின்கள் கதாநாயகிகள் நடித்திருக்கிறார்கள். அருமையாக இந்த படம் வந்திருக்கிறது. இந்த காலகட்டத்திலே இப்பொழுது நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகி வந்திருக்கிறது. இதன் நடுவே முழுக்க நகைச்சுவை திரைப்படமாக இந்த படம் உருவாகியுள்ளது. வாங்கண்ண வணக்கங்கண்ண இந்த படத்தை ரசிக பெருமக்கள் அனைவரும் ரசித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், என் பேர் அரவிந்த். நான் வந்து வாங்கண்ணா வணக்கங்கனால சின்ன ஒரு நல்ல கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டர் ரோல் பார்த்துட்டு தான் எனக்கு நெக்ஸ்ட் மூவி இன்னொரு மூவி ஃபியூச்சர் பண்ணி பண்ணுற இதே டைரக்ஷன் இதே ப்ரொடக்ஷனில் அவங்க வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க இந்த கேரக்டர் பார்த்துட்டு. இந்த கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நார்மலாக ஒரு ரிப்போர்ட்டர் நம்ம மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி மீடியா பேப்பர் எப்படி ஒரு பொலிட்டீஷியன்ஸ்லாம் எப்படி நம்ம ரீச் பண்ண முடியும், அவங்கள்ட்ட எப்படி பேச முடியும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இது. சின்ன கேரக்டராக இருந்தாலும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு இதை பார்த்துட்டு இன்னொரு கேரக்டர் நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காமிக்கான படம், நல்ல காமெடி படம், நல்ல என்டர்டெயின்மெண்ட் பண்ணும் எல்லாரையும். செந்தில் சார் லீடாக பண்ணுறாரு. அவருக்கு பின்னாடி நாங்கள் நியூ ஆர்டிஸ்ட், அவருக்கு பின்னாடி நாங்கள் சப்போர்ட்டாக எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கும், நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம். நீங்கள் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். தேட்டரில் வந்து எல்லாரும் படத்தை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி நீங்கள் எல்லாரும் தேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணி அது எவ்வளோ ரீச் ஆனால் தான் எங்களை மாரி ஆர்டிஸ்ட்டுக்கு இன்னும் இதுமாரி நிறைய படங்கள் வந்து கொடுக்க முடியும். அவ்வளோதான். வணக்கம்.